Today's story, The Honest Woodcutter. Honest அப்படின்னா நேர்மையான, woodcutterனா விறகு வெட்டி, நேர்மையான விறகு வெட்டி. Once upon a time, ஒரு காலத்தில் there was a poor woodcutter, ஒரு ஏழை விறகு வெட்டி இருந்தார். who lived in a small village. அவர் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். he was very hard working and always honest. அவர் ரொம்ப கடினமான உழைப்பாளி, ஆனால் எப்போவுமே நேர்மையாகவும் இருந்தார். every day he would go into the forest to chop wood. அப்படின்னா சாப் அப்படின்னா கட் பண்ணுறது. தினமுமே அவர் காட்டுக்கு போய் விறகு வெட்டுவார். which he would sell in the market. அதை அவர் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்பார். செல் அப்படின்னா விற்பார். இங்கே wood ஏன் போட்டிருக்கோன்னு நமக்கு தெரியும். நம்ம இதை அவர் பண்ணுவார் அப்படின்னு நம்ம ஃப்யூச்சரை சொல்ல போகிறோம். ஆனால் இங்கே வந்த கதையில் அது முன்னாடி நடந்தாச்சு. ஸோ அதனால் வில்லோட பாஸ்ட் டென்ஸான wood இங்கே போட்டிருக்கோம். ஓகே, அது மார்க்கெட்டுக்கு கொண்டு போவார். டு ஏர்ன் அ மணி, டு ஏர்ன் அ லிட்டில் மணி, கொஞ்சம் பணத்தை அது மூலமாக சம்பாதிப்பார். ஒன் டே while chopping wood near a river, the woodcutter's axe slipped from his hand and fell into the water. ஒரு நாள் அவர் ஒயில் ஏன் போட்டிருக்கோன்னா, ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னொரு விஷயம் நடக்கிறதுனால நம்ம ஒயில் யூஸ் பண்ணியிருக்கோம். சாப்பிங் வுட் நியர் ஏ ரிவர், ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் அவர் வுட்டை வெட்டிட்டு இருக்கும்போது த வுட்கட்டர்ஸ் ஆக்ஸ் அப்படின்னா அந்த விறகு வெட்டியோட கோடாரி, அதனால தான் எஸ் போட்டிருக்கோம், அவருடைய கோடாரி அப்படின்னு சொல்கிறதுனால. ஓகே, ஸ்லிப்டு ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட், அவரோட கையிலிருந்து தவறி விழுந்துட்டு, அண்ட் ஃபெல் இன் டு த வாட்டர், தண்ணியில் விழுந்துட்டு. ஃபெல்னா விழுறது. ஓகே, த ரிவர் வாஸ் டீப், அந்த ஆறு ரொம்ப ஆழமாக இருந்தது. டீப் அப்படின்னா ஆழமாக இருந்தது. அண்ட் த வுட்கட்டர்ஸ் குட் நாட் ரிட்ரீவ் ஹிஸ் ஆக்ஸ், அப்படின்னா அவரால் அதை எடுக்க முடியலை. ரிட்ரீவ் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்ததை திருப்பி எடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஹி வாஸ் வெரி சேட், அவர் ரொம்ப சோகமாக இருந்தார். பிகாஸ் ஏன் அப்படின்னா த ஆக்ஸ் வாஸ் ஹிஸ் ஒன்லி டூல் டு ஏர்ன் அ லிவிங். அந்த ஆக்ஸ் மட்டும்தான் அவரோட ஒரே ஒரு ஆயுதம், வாழ்கிறதுக்கான அதாவது பணம் சம்பாதிச்சு வாழ்கிறதுக்கான ஒரே ஒரு ஆயுதமாக அவருக்கு இருந்துச்சு. த woodcutter sat down by the river and began to cry. அந்த ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அவர் அழ தொடங்கினார். பிகினோட பாசன்ஸ் தான் பிகின், அழ தொடங்கினார். சடன்லி, திடீரென எ பியூட்டிஃபுல் ஃபேரி அப்பியர்டு. ஃபேரி அப்படின்னா தேவதை, ஒரு அழகான தேவதை தோன்றினாங்க. அப்பியர்டு அப்படின்னா தோன்றுறது, தோன்றினாங்கன்னு சொல்கிறதுனால அப்பியர்டுன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஷீ ஆஸ்க் த வுட்கட்டர், அந்த வுட்கட்டர்கிட்ட கேட்டாங்க. ஆஸ்க் அப்படின்னா கேட்டாங்க. ஒய் ஆர் யூ க்ரையிங் குட் மேன், எதுக்காக அழறீங்க நல்ல மனிதரே அப்படின்னு கேட்டாங்க. த வுட்கட்டர் ரிப்ளைடு, அந்த வுட்கட்டர் சொன்னார், மை ஆக்ஸ் ஃபெல் இன் டு த ரிவர், என்னோட கோடாரி தண்ணியில் ரிவரில் ஆறில் விழுந்துட்டு, அண்ட் ஐ ஹவ் நோ வே டு கெட் இட் பேக், என்னால் அதை திரும்ப எடுக்கிறதுக்கு எந்த வழியுமே எனக்கு கிடைக்கல. வித்தவுட் இட், அது இல்லாமல் ஐ காண்ட் ஒர்க், என்னால் ஒர்க் பண்ண முடியாது. அண்ட் ஏர்ன் மணி டு ஃபீட் மை ஃபேமிலி, என்னால் என்னோடய ஃபேமிலிக்கு பணம் கொடுக்கவும் முடியாது. த ஃபேரி ஃபெல்ட் சாரி ஃபார் த வுட்கட்டர், அப்படின்னா ஃபெல்ட், ஃபீலோட பாஸ்டன்ஸ் ஃபெல்ட். அவங்களும் அந்த ஃபேரி, அந்த தேவதையும் இந்த வுட்கட்டருக்காக ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஷீ செட், அவங்க சொன்னாங்க, வெயிட் ஹியர், இங்கே வெயிட் பண்ணுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். The fairy dived into the river and came up with a shiny golden axe. அந்த ஃபேரி, அந்த தேவதை என்ன பண்ணாங்கன்னா தண்ணிக்குள்ளே குதிச்சாங்க. கேம் அப், திரும்ப வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னா தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கோடாரியை எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்க. ஷீ ஆஸ்க் த வுட்கட்டர், அவங்க வுட்கட்டர்கிட்ட கேட்டாங்க, இஸ் திஸ் யுவர் ஆக்ஸ், இது உங்களோட கோடாரியா அப்படின்னு கேட்டாங்க. த வுட்கட்டர் லுக்ட் அட் த கோல்டன் ஆக்ஸ் அண்ட் செட், இந்த வுட்கட்டர் லுக்ட் அப்படின்னா பார்த்தாரு, அந்த கோல்டன் ஆக்ஸை பார்த்துட்டு சொன்னார். அண்ட் செட் சொன்னார், நோ, இல்லை, தட் இஸ் நாட் மை ஆக்ஸ், இது என்னோட கோடாரி இல்லை. மைன் வாஸ் எ சிம்பிள் அயன் ஆக்ஸ், மைன் அப்படின்னா என்னுடையது ஒரு இரும்பாலான சிம்பிளான ஒரு கோடாரி தான் அப்படின்னு சொன்னார். த ஃபேரி ஸ்மைல்டு, அவங்க சிரித்தாங்க. அண்ட் வென் பேக் இன் டு த ரிவர், மறுபடியும் ரிவருக்குள்ளே போனாங்க. திஸ் டைம் ஷி brought அவுட் எ சில்வர் ஆக்ஸ். brought அப்படின்னா பிரிங்கோட பாசன்ஸ் தான். பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது, brought அப்படின்னா கொண்டு வந்தாங்க. ஓகே, சில்வர் ஆக்ஸ், ஒரு சில்வர் கோடாரியை கொண்டு வந்தாங்க. ஷி ஆஸ்க்ட் அகெயின், திரும்பியும் கேட்டாங்க, இஸ் திஸ் யுவர் ஆக்ஸ், இது உங்களுடையதான் கேட்டாங்க. த வுட்கட்டர் ஷக் ஹிஸ் ஹெட் அண்ட் செட், நோ, தட் இஸ் நாட் மை ஆக்ஸ் எய்தர்.
த உட்கட்டர் ஷக் அப்படின்னா ஷேக் அப்படின்னா என்னது ஆட்டுறது, தலை இல்லைன்னு இப்படி நம்ம தலையாட்டுவோம்னா அதான் ஷேக். ஷேக்கோட பாஸ்டன்ஸ் தான் ஷக். ஓகே, அவர் தலையை வந்து ஆட்டினார் அண்ட் சொன்னார் இதையும் என்னோடது இல்லை அப்படின்னு சொன்னார். த ஃபேரி வெண்ட் இன் டு த ரிவர் ஒன் லாஸ்ட் டைம். கடைசியாக இந்த தேவதை திரும்பியும் உள்ளே போனாங்க அண்ட் கேம் அவுட், வெளியே வந்தாங்க வித் அன் ஓல்டு அயன் ஆக்ஸ். அந்த ஓல்டு அயன் ஆக்ஸோடய வெளியே வந்தாங்க. ஷி ஆஸ் த உட்கட்டர் இஸ் திஸ் யுவர் ஆக்ஸ். திரும்பியும் இது உங்களுடைய தான் கேட்டாங்க. த உட்கட்டர் ஃபேஸ் லிட் அப் வித் ஜாய். த உட்கட்டர்னால் அந்த விறகு வெட்டியோட முகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆகி எஸ் எஸ் ஆமாம் ஆமாம் இது என்னோடது தான். தட் இஸ் மை ஆக்ஸ் ஹி எக்ஸ்கிளைம்டு. எக்ஸ்கிளைம்டு அப்படின்னா சந்தோஷத்தில் சவுண்டு போடுறது தான் நம்ம எக்ஸ்கிளைம், கூச்சல்றது. சந்தோஷத்தில் சவுண்டு போடுவோம்ல அதுதான் எக்ஸ்கிளைம்டு அப்படின்னு சொல்லுவோம். த ஃபேரி வாஸ் ப்ளீஸ்டு வித் த உட்கட்டர்ஸ் ஹானஸ்டி. அந்த தேவதை வந்து உட்கட்டரோட உண்மை நேர்மையை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஷீ செட், அவங்க சொன்னாங்க யூ ஆர் ஏ குட் அண்ட் ஹானஸ்ட் மேன். நீங்கள் ஒரு நல்ல நேர்மையான மனிதன். பிகாஸ் யூ டோல்டு த ட்ரூத். ஏன்னா நீங்கள் உண்மையை சொன்னீங்க. ஐ வில் கிவ் யூ ஆல் 3 ஆக்ஸஸ். நான் உங்களுக்கு இந்த 3 கோடாரியும் உங்களுக்கு தரேன். த கோல்டன் ஆக்ஸ், த சில்வர் ஆக்ஸ் அண்ட் யுவர் அயன் ஆக்ஸ். 3யுமே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. த உட்கட்டர் வாஸ் வெரி ஹாப்பி. அந்த விறகு வெட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் தேங்க் த ஃபேரி ஃபார் ஹர் கைண்ட்னஸ். அந்த தேவதைக்கு அவரோட இறக்க குணத்துக்காக நன்றி சொன்னார். ஹி வெண்ட் ஹோம். அவர் வீட்டுக்கு போனார் வித் ஆல் 3 ஆக்ஸஸ். அந்த 3 கோடாரியோடய வீட்டுக்கு போனார். அண்ட் ஷேர் ஹிஸ் ஸ்டோரி வித் எவ்ரி ஒன் இன் த வில்லேஜ். அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரு கூடயும் இந்த கதையை வந்து பகிர்ந்துக்கிட்டார். ஃப்ரம் த டே ஆன், அந்த நாளில் இருந்து த உட்கட்டர் லிவ்டு ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப். அந்த உட்கட்டர் வந்து சந்தோஷமாகவும் வளமாகவும், ப்ராஸ்பரஸ் அப்படின்னா வளமாகவும் அவருடைய வாழ்க்கையை வந்து நடத்தினார். ஹி வாஸ் ரெஸ்பெக்டட் பை ஆல் த வில்லேஜஸ் ஃபார் ஹிஸ் ஹானஸ்டி அண்ட் ஹார்ட் ஒர்க். அவரோட கடின உழைப்புக்கும் அவரோட நேர்மைக்காக அந்த வில்லேஜில் இருக்க எல்லாருமே அவருக்கு மரியாதை செலுத்தினாங்க.